ஓகே. இப்போ எம்சிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆடியோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இது வந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க. இப்போ வந்து புரோட்டான் கிவன் டேட்டா எழுதிக்கணும். புரோட்டான் ஆஃப் மாஸ் 1.67 × 10⁻⁻27 kg. புரோட்டானுக்கு மாஸ் கொடுக்காருன்னா அது எழுதிக்கணும். அது கான்ஸ்டன்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இஸ் பீயிங் accelerated along a straight line at acceleration of the proton is 3.6 × 10⁻15 meters per second square. என்ன மிஷின்? இப்போ proton has an initial speed. Note this point. புரோட்டானுக்கு இனிஷியல் ஸ்பீடு இருக்கு. And travels the distance traveled del x 3.5 சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கான். 0.035 மீட்டருக்கு மாத்திக்கோங்க. What then is its speed? ஸ்பீடு கேட்குறான், அதான் ஃபைனல் வெலாசிட்டி. Then increase in its kinetic energy. கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறான். நம்ம ஒர்க் எனர்ஜி தேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த ஒர்க் எனர்ஜி தேரம்? ஆடியோ கேட்குதாம்மா? யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we know the formula change in kinetic energy is equal to work done. ஸோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிப்போம். சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா vf² minus v². Final velocity square minus initial velocity square. இப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கா நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி வரும், இனிஷியல் வெலாசிட்டி வரும். இங்கே நம்மகிட்ட இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு, பட் we don't know the final velocity. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? கைனமெட்டிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு ஆல்ரெடி நம்ம ஃபெமிலியர் தான். v² is equal to இந்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபைனல் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும். v² is a final velocity. ஸோ v is equal to okay. So initial velocity square 2.4 × 10⁻7 whole square. Acceleration is distance is 0.034. The answer for this answer கண்டுபிடிக்கணும். கால்குலேட்டர் எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஃபோனு மொபைலு அதாவது 2.4 × 10⁻7 u² ஆன்சர் கண்டுபிடிப்போம். 2.4 × 2.4 5.76. இதுக்கான ஆன்சர் வந்து 5.76 ஸ்கொயர்னா 10⁻7னா 10⁻14 வந்துடும். இங்க வந்து 2 × 3.6 × 0.035 0.252 × 10⁻15 வருது. ஆக்சிலரேஷன்ல ப்ளஸ் 15 வந்துருக்கா? நீங்க ரூட் எடுப்போம், எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இப்போ என்ன பண்ணோம்? நியூமரல் 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 0.252 × 5.76 எவ்வளவு வருது பாருங்க. 1.45 × 10⁻29 வருது. 10⁻29 இதுக்கு ரூட் எடுத்து answer
ஆன்சர் போட்டு வச்சிருங்க. சரி, போட்டுக்கிறேன். டைமில் 2.9 இன்ட்டு கால்குலேட்டர் ஒழுங்கு அலசியில் 7 meters per second. ஆன்சர் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. So this is the final velocity of the proton. Next, as usual, very easiest method, kinetic energy theorem use பண்றோம். Initial velocity and final velocity கண்டுபிடிச்சிட்டோம். So change in kinetic energy del K is equal to the initial kinetic energy கண்டுபிடிங்க 1/2 pi square. Mass எவ்வளோ 1.67 into 10 power minus 27. Initial velocity 2.4 into 10 power 7 whole square. So the final answer is 1.67 அப்படியே வச்சுக்குவோம். 2.4 into 2.4 தனியாக எழுதிக்குவோம். And 10 power minus 27 into 10 power 14 தனியாக எழுதிக்குவோம். 10 24 இப்போ 10 power minus 23 வந்துடும். 10 power minus 13 இங்க வரும். ஸோ ப்ராடக்ட் பண்ணுங்க. ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்து 4.8. இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. minus 27 10 power minus 13 joules. So இது initial kinetic energy. Similar to that, final kinetic energy is equal to half m vf squared, that is equal to mass final velocity. We know that what is the final velocity? 2.9 into 10 power 7 whole square. Similar easy concept. Numerical தனியாக கொண்டு வாங்க. ஸ்கொயரால 2 டைம் எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. 10 power minus 27 into 10 power 14 பவர் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 13 வந்துடும். இங்கே ஆன்சர் என்ன வரும்னா 6.9 into 10 power minus 13 joule. So change in kinetic energy is equal to 2 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எதுனா del KA del KIA சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். சப்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 6.9 into 10 power minus 13. The answer is 2.1 into 10 power minus 13 joule. So this is the final answer. This is the kinetic energy. We have the another alternate solution, shortcut method. இந்த ஃபார்முலாவை மக்கப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா நம்ம டெரிவேஷன் இதுக்கு போட்டிருக்க மாட்டோம். இந்த புக்லையும் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. Change in kinetic energy is equal to m vf squared minus vi squared is equal to 1/2 2a del x, that is equal to m a del x, that is equal to f into del x. இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து டெல் கே தேவை. நம்மகிட்ட என்னென்ன டேட்டா இருக்குன்னா மாஸ் இருக்கு, ஆக்சலரேஷன் இருக்கு, டெல் எக்ஸ் இருக்கு. ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த 3 டேட்டாவை ப்ரொடக்ட் பண்ணாலே நமக்கு கைனடிக் எனர்ஜி கிடைச்சிருக்கும். ஸோ del K is equal to mass of the proton 1.6 into 10 power minus 27. The acceleration is given in the formula, given in the problem, 3.6 into 10 power 15. And also
the displacement distance 0.035 meter. இது சென்டிமீட்டர் தான் மீட்டருக்கு மாத்திருக்கு. இப்போ நீங்கள் சிம்பிளாக ஒரே கால்குலேஷன் வேலை முடிஞ்சது. ஸோ ப்ராடக்ட் பண்ணா ஆன்சர் வந்து 2.1 × 10⁻−13 joules. It's agree with this answer. ஸோ ஒரே ஃபார்முலால வேலையை முடிச்சிடலாம். This formula is important. Maybe உங்க சென்டர் இருக்கலாம். இதை நீங்கள் மக்கப் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிளாக தட்டி விடுறதுக்கான ஒரு வேலை. ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். இனிமேல் கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம். A father racing his son. அதாவது பையன் அப்பா வந்து என்ன பண்றாரு, பையனை ஃபாலோ பண்ற, 2 பேரும் ரேஸ் போறாங்க. Has half the kinetic energy of the sun. ஃபாதரோட கைனடிக் எனர்ஜி, ஃபாதரோட கைனடிக் எனர்ஜி சன்னோட கைனடிக் எனர்ஜியோட பாதி தான் இருக்கு. இது மாதிரி நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட், who has half the mass of the father. பையனோட பையனோட மாஸ் வந்து ஃபாதரோட மாஸோட கம்மியா தான் இருக்கு. எவ்வளவு? பாதி கம்மியா இருக்கு. ஃபாதர் ஸ்பீட் அப் 1 meters per second. ஃபாதருக்கு ஒரு ஸ்பீட் ஆஃப் த ஃபாதர். ஃபாதருக்கு இனிஷியல் ஸ்பீடு, அதுல இருந்து 1 meters per second ஆட் பண்ணாருன்னா speed of 1 meters per second, and then has the same kinetic energy as the sun. So velocity 1 meters per second ரைஸ் பண்ணும்போது ரெண்டு பேரோட kinetic energy ஈக்குவலா இருக்கு. What are the original speeds of father and son? இது இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஒரிஜினல் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். என்ன ப்ராப்ளம் தான். So let's take Ki is the initial kinetic energy of the father. ஒரு சிச்சுவேஷன் எழுதிக்குவோம். Then you know that initial kinetic energy of the father is equal to half of the kinetic energy of the sun. எங்க இருக்கு? half the kinetic energy of the sun. ஃபாதரோட இனிஷியல் kinetic எவ்வளவு, எப்படி கம்மியா இருக்கு? பாதி இது கம்மியா இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஸ்பீடு, இது வந்து சிச்சுவேஷன் 1. சிச்சுவேஷன் 2 பாருங்க. When father increase the velocity, எவ்வளோ? 1 meter per second. What happened? The kinetic energies are same. யாரோட kinetic energy சேமா இருக்கு? ஃபாதரோட kinetic எனர்ஜியும் சன்னோட kinetic எனர்ஜி சேமா இருக்கு. இது ரெண்டாவது சிச்சுவேஷன், ரெண்டாவது கண்டிஷன் கூட வச்சுக்கலாம். இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we need a speed. ஸ்பீட் இருந்தால் தான் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நம்ம ஸ்பீடு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் த ஃபாதர் அண்ட் சன் ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல இனிஷியல் ஸ்பீடுக்கு ஃபாதருக்கு போவோம். ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். வாட் இஸ் த ஈக்குவேஷன்? யூ நோ தட் from this equation, initial speed of initial kinetic energy of the father of vi square is equal to kinetic energy of the sun. Kinetic energy of the sun, which one நம்ம இதை எதை யூஸ் பண்ண கரெக்டா இருக்கும்? Just a minute.
kinetic energy of this. Okay, இந்த ஃபார்முலா ட்ரை பண்ணுவோம். 1/2 kinetic energy of the sun. Okay, the kinetic energy of the sun. இதை வந்து நம்ம டியூன் அப் பண்ணி ஆகணும். எப்படி பண்றது? ஆஃப் இன்ட்டு kinetic energy of the sun. Okay. Kinetic energy of the sun, when it is converted into father's kinetic energy, இங்கே மிஸ்டேக் சொல்லுவாங்க ஃபார்முலால. மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்பீட் ரைஸ் பண்ணிட்டாருன்னா ஃபாதரோட கைனடிக் எனர்ஜி வந்து என்னவாயிருது? சன்னோட கைனடிக் எனர்ஜி ஆகுது. ஓகே, இந்த இதை இங்கே எழுதிருக்கோம் பாருங்க. ஸோ ஃபாதர் வந்து எவ்வளோ வெலாசிட்டி ரைஸ் பண்ணுறாரு? 1 மீட்டர்ஸ் பர் செகண்ட் வந்து ரைஸ் பண்ணுறாரு. இனிஷியலாக வந்து இவங்களோட இது வெலாசிட்டி கைனடிக் எனர்ஜி இப்படி இருக்கு. இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஃபாதர் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் சன்ஸ் கைனடிக் எனர்ஜி. இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு? 1 மீட்டர்ஸ் பர் செகண்ட் வெலாசிட்டி ரைஸ் பண்ணாருன்னா ரெண்டு கைனடிக் எனர்ஜி ஈக்குவலாக ஆயிடுது. இப்போ வெலாசிட்டி வந்து இப்போ நம்ம சன்னுக்கு எழுதும்போது என்ன பண்ணுவோம்? ஆஃப் எம் சன்னோட இனிஷியல் வெலாசிட்டி எழுதும். So when the velocity is increasing of the father into 1 meters per second, the both quantities are equal. Okay. So இப்போ வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ நம்ம இதை தான் எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. எப்படி பண்ணுவீங்க? எம்எம் கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு VI ஸ்கொயர் இனிஷியல்ஸ்க்கு இது போய் 1/2 1/2 கேன்சல்டு. இந்த 2 இங்கிட்டு வந்துடும். 2VI ஸ்கொயர்டு. இது வந்து இங்கே கொண்டு வந்தா a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. VA ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2VA வரும். எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வாங்க. இது வந்து VA ஸ்கொயர்டு, இது VA ஸ்கொயர் இங்கிட்டு வரும்போது VA ஸ்கொயர் மைனஸ் 2VI மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. சரி, VA கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? பாலினாமியலுக்கு என்ன ஈக்குவேஷன்? மைனஸ் b plus or minus root of b squared minus 4ac divided by 2a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். மைனஸ் பிங்கிறது என்னது? பிங்கிறது என்னது? மைனஸ் 2, cனா மைனஸ் 1, ac ஈக்குவல் டு 1. இது கோஎஃபிஷியன்ட் 1. சப்ஸ்டிட் பண்ணுங்க. மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர்டு மைனஸ் 4ac divided by 2 minus 2. இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இது வந்து ப்ளஸ் 2 4 plus 4 இங்கே வந்து 4. ஓகே, b ஸ்கொயர்டா? b ஸ்கொயர்டு. அப்போ இங்கே வந்து 4 வரும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஆன்சர்? ஆன்சர் இஸ் எவ்வளோ வரும்? 4/4 plus or minus root of 8/4. சால்வ் பண்ணுங்க. இது கேன்சல்ட் அவுட். 2 into 4 னா 2 into 4 எழுதலாமா? Further simplification, 2 வெளியே எடுத்துலாம். 2 root 2/4 1 plus or minus 1/2 root 2. root 2 ஓட வேல்யூ இது 0.5 into root 2 வந்து 0.707. 707ல 2.5 னா 35 3.1 plus or minus
3 பாயிண்ட் வராது. இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், 0.3. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? root 2 என்னப்பா? root 2 value 1.414. வெரி குட், 1.414. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 1.414ல் 1/2 டிவைட் பை 2ன்னு அர்த்தம். அப்போ என்னது எதோட இப்போ மல்டிப்ளை பண்ண 0.5 பெருக்கணும்னா கால்குலேட்டரே தட்டிடுவோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ இன்னைக்கு. 0.8 into 1.414. ஆன்சர் என்ன வருது? கால்குலேட்டர் ஒர்க் ஆக முடியுது. கொஞ்சம் ஆன்சர் சொல்லுங்க. 5 into 1.414 வந்து எவ்வளோமா? 0.71 plus or minus. நான் ப்ளஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். 1 + 0.707 வருதா? 5. 1.707 கரெக்டா? Yes, sir. Very good. So initial velocity of the father is we calculated 1.707. Next நம்ம final velocity of initial velocity of the sun. Initially what is the condition? Initial kinetic energy is equal to 1/2 initial kinetic energy of the sun. ஸோ இதை ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் தியரி அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம். Initial velocity of the father we know right now. Kinetic energy of the sun. Kinetic energy of sun. இங்கேதான் நம்ம இங்கேயும் நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணுறோம். Kinetic energy of the sun 1/2 m. ஓகே, இப்போ எது கேன்சல் பண்ணணும்? இது கேன்சல் ஆகும், m கேன்சல் ஆகும். ஸோ கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஏன்னா 1/2 இங்கே 2 1/2 வருது, கன்ஃபியூஸ் ஆகும். 1/2 of velocity squared of the sun. Initial condition. Initial. நம்ம இங்க அங்க எடுத்தது வந்து எந்த கண்டிஷன்ல ரெண்டு பேரோட கைனடிக் எனர்ஜி ஈக்குவலா இருக்கும். நம்ம எடுத்தது எந்த கண்டிஷன்ல கைனடிக் எனர்ஜி ஈக்குவலா இருக்கும். வெலாசிட்டி ரைஸ் பண்ணும்போது கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் ஆயிரும். ஸோ நம்ம அப்படி சால்வ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இனிஷியல் கண்டிஷன் எடுத்திருக்கோம். ஸோ ஃபைனலி வெலாசிட்டி ஸ்கொயர் ஆஃப் த சன் தான் நமக்கு வேணும். 2 into velocity square of the father. Easily find out the answer. Cut over the okay. Initial velocity 1.707 square. So v here v square the answer and the final answer. So 5.8 வருது. 5.827. So root எடுத்தா 2.41. சரி, ஓகே. கால்குலேட்டர் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதா? 2.41 meters per second. சரியா? இப்போ initial velocity of the sun is 2.
4-1. சின்ன மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்னா, the mass of the sun is half times தானே. Sorry for the mistake. Just a minute, recreate பண்ணுவோம். அதான் இங்கே மிஸ்டேக் இருக்கு. கண்டிஷன் எழுதும்போது the mass of the sun is half times, அதாவது ஃபாதரோட வந்து அவர் வந்து பாதி தான் வெயிட் இருக்கிறாரு. அப்ப மாஸ் டைனமேட்டிக் எனர்ஜி ஈக்குவேஷன்ல மாஸ் ஆஃப் த சன்னுக்கு வந்து நம்ம இந்த m/2 மாஸ் வந்து பாதியா தானே பண்ணணும். பாதியா போடணும்னா இந்த ஈக்குவேஷனை மறுவாட்டி நம்ம தப்பா போட்டோம்னா மறுவாட்டி எழுதுவோம். மாஸ் இஸ் half times. ஓகே, இந்த m/2 தான் நம்ம விட்டுருக்கோம். அப்போ இந்த 2 வந்து இந்த ஈக்குவேஷன்ல வரப்போகுது. அப்போனா கீழே ஒரு 2 வரும், பாக்கி எல்லாம் கரெக்டு தான். அப்போ அப்படியே வச்சுக்கோங்க. கீழே ஒரு 2 அடிஷனலாக வருதுன்னா இன்னொரு 2 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1/4ன்னு அர்த்தம். 1/4 v ஸ்கொயர்ட் சன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ வெலாசிட்டி ஸ்கொயர்ட் ஆஃப் சன் இஸ் ஈக்குவல் டு 4 into வெலாசிட்டி ஸ்கொயர் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இப்போ ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தீங்கன்னா சிம்பிளாக வந்துடும், 2 into விஐன்னு வந்துடும். ஸோ விஐ வி காட் இட், விஐ இஸ் ஈக்குவல் டு 1.704. ஸோ 2 into 1.707, that is equal to 2.414. That's all. Sorry for the mistake. Okay, let's move to the next problem. இதை பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க, கண்டிஷன்ஸை பார்க்கணும். A bead with mass 1.8 into 10 power minus 2 kg is moving along a wire in a positive direction of the x-axis. அப்போ இது இந்த direction மூவ் ஆகுது, positive direction. Beginning at time t is equal to 0 when the bead passes through x equal to initial velocity got it. அதாவது மூவ் ஆகிட்டே இருக்கு, ஒரு சர்டன் டைம்ல வந்து ரெக்கார்ட் பண்றாங்க, அந்த டைம் 0ன்னு எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 12 meters per second. A constant force acting on the bead, constant force கொடுக்குறாங்க. Indicate the bead positions at these 4 times. அதாவது t is equal to 0 second, t is equal to 1 second இருக்கும்போது 10 மீட்டர்ல இருக்கு, t is equal to 2 seconds இருக்கும்போது 16 மீட்டர் வந்துடுது, 3 செகண்ட் இருக்கும்போது 15 16 18 செகண்ட்ஸ் வந்துடுது. The beat momentarily stops at t is equal to 3 seconds. momentarily எங்க ஸ்டாப் பண்ணுது, 1 2 3 இங்க வந்து ஸ்டாப் ஆகுது. ஓகே, வாட் இஸ் த கைனடிக் அண்ட் த பீட் அட் t is equal to 10 seconds. அதாவது 10வது செகண்ட்ல வந்து கைனடிக் எனர்ஜி கேட்கலாம். பட் ஆனால் இங்க வந்து டேட்டா வந்து 3 செகண்ட்ஸ்ல இருக்கு. சாரி, இது வந்து எப்போ மொமெண்ட்லி ஸ்டாப் ஆகுது, 3 செகண்ட்ல ஸ்டாப் ஆகுது. டேட்டா 10 செகண்ட்ஸ் கேட்கலாம். ஸோ நமக்கு ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணணும். நார்மலாக சின்ன சின்ன ஈக்குவேஷனை கொண்டு வந்துக்கலாம். இந்த நமக்கு ஆல்ரெடி வி நோ தட் கைனமெட்டிக் ஈக்குவேஷன். வாட் இஸ் த கைனமெட்டிக் ஈக்குவேஷன், x of t is equal to ஃபைனல் பொசிஷன். இது வந்து எக்ஸ் நாட்டுங்கிறது இனிஷியல் பொசிஷன், ut plus of at squared. We know that this formula, familiar with this formula. This equation defines position of the object at any time t. At any time, இது function of t. X is a function of t. அதாவது define position of object at any time t. ஓகே, ஸோ இங்க வந்து நமக்கு முதல்ல என்ன டேட்டா இருக்குன்னு பாருங்க.
இப்போ இருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி நம்மகிட்ட இருக்கு இல்லையா? இனிஷியல் வெலாசிட்டி இது வந்து கேன்சல் ஆகும். இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? 12t plus half at square. We need a equation for the velocity. இப்போ kinetic energy வேணும்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணுங்க? வாட் இஸ் த kinetic energy ஆஃப் த பீட் at the 10 seconds. இப்போ t is equal to 10 seconds இருக்கும்போது velocity at 10 seconds எனக்கு வேணும். velocity at 10 seconds, அதே மாதிரி தான் acceleration at 10 seconds இருந்தால் தான் எல்லாம் செய்ய முடியும். So we need a velocity equation for the velocity. So we need to find that equation by using the available data. இப்போ எப்படி என்னென்ன டேட்டா அவைலபிள் டேட்டா என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து t is equal to 1 செகண்டா இருக்கும்போது 10 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வருது. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம எடுத்துக்குவோம். இதுல இருந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண பார்ப்போம். சிம்பிள் ப்ரொசீஜர். when x is equal to 10 meter, t is equal to 1 second, இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 1 செகண்டா இருக்கும்போது அதோட acceleration is constant throughout this process. We know that ஏன்னா அது இந்த ஈக்குவேஷன் அது கைனமெட்டிக் ஈக்குவேஷன் அண்டர் தான் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் சிச்சுவேஷன். இப்போ இருக்கிற டேட்டா நான் சப்ஸ்டிட் பண்றேன். டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர்னு சப்ஸ்டிட் பண்றேன் இந்த ஈக்குவேஷன். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. நடத்தும்போது ஸ்லோவா இருக்கும், நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது வேகமா பண்ணிக்கலாம். டைம் வந்து 1 ஆஃப் a1 ஸ்கொயர். ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருவோம்? ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிருவோம். இது 12 இந்த ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வந்துடுறேன். 10 minus 12 half 1 square 1 half a தான். then acceleration is equal to இங்க வந்து minus 2 இருக்கும். 2 into minus 2 4 minus 4 meters per second square. This minus 4 means it's deaccelerate. Okay, at time t is equal to 1 second, the position equation, we need to write the position equation. So at times equal to 1 second, 1 second. இப்போ 1 second condition எடுத்திருக்கோம். The equation becomes, எப்படி எழுதலாம் அந்த equation? x of t is equal to 12t minus 1 by 2 acceleration. ஏன் மைனஸ் இங்க போனா acceleration வந்து மைனஸ்ல வந்துச்சு. 4t square. இப்போ என்ன அர்த்தம்னா இங்க வந்து t-க்குல 1 போட்டு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் 10 கிடைச்சிடும். இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதுல நம்ம என்ன பண்ணிடலாம்? இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு வெலாசிட்டி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். 2t square. Differentiate with respect to time, it gives the velocity. Velocity of equation at any time, that is equal to 12 minus 4t. Equation 3 ன்னு வச்சுக்கோங்க. Okay, we have the velocity equation right now. இப்போ வந்து என்னது? t defined at any time, we find the velocity. So if t is equal to 10 seconds, 10 second இருக்கும் velocity என்ன இருக்கும்? v of 10 second is equal to 12 minus 4 into 10. Okay, what's the answer? 12 minus 40. That is equal to minus 20. That means it's reverse its direction. Direction reverse வேற ஒண்ணும் இல்ல. So what is the kinetic energy? Of mass of this bits and the velocity square. Question என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். Final kinetic energy 10 செகண்டா இருக்கும்போது அது kinetic energy நான் கேட்கறேன். முக்கியமான பாயிண்ட். 10 செகண்டா இருக்கும்போது kinetic energy.
At the 10 second, what is the velocity? Instant mass of the base 1.8 into 10 power minus 2 minus 28 square. Use the calculator. Do the answer 1.8 squared cancel 28 into 10 power minus 2. The answer is 28 1.8 divided by 2 7 not 5.6 into 10 power minus 2 7.05 joules. Okay, we define the final kinetic energy at exactly 10 seconds. Okay, doubt போய் கேட்டுருப்பா கொஞ்சம் ரஃபானா இருக்கு. Rock floating in a river is pushed through a displacement. நம்ம டேட்டா முதல்ல எழுதிக்கோங்க. எப்படியா இருந்தாலும் சரி ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணும்போது டேட்டா எழுதிக்கோங்க. 15 மீட்டர் I 12 மீட்டர் J. இது வந்து வெக்டர் ஃபார்ம்ல இருக்கு. அலாங் ஸ்ட்ரைக் ஓகே. ஃபோர்ஸ் கொடுத்துட்டான். ஓகேவா, இது நியூட்டனை கொடுத்துட்டான். On the black, how much work does the force do on the black during displacement? What is the work done? Work done is equal to force vector and the distance vector. Very simple concept. Force is equal to 210 I minus 150 J. Vectorially multiplication. F dot D cross product dot product 15I minus 12J. Vectorially product பண்ணணும். முதல்ல ஐயும் product பண்ணுங்க. 210 into 15. Then minus into minus plus JV தான் நீங்க multiply பண்ணணும் இங்க. So 150 into 12. அவ்வளவுதான். So answer is the ரெண்டு product பண்ணுங்க. 15 into 21 is equal to 15 30 13150 300 3150 கரெக்டான 21 into 15 1530 3150 கரெக்டான ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். I into J 0 ஆயிரும். Product of this two 12 okay 150 into 12 நான் 2 ஆல பெருக்கிட்டேன். 300 150 890. So answer வந்து 5 into 10 for 3 வருதான்னு பார்த்துக்கணும். ஓகே புரியுதுப்பா.